வெல்கம் டு PS127 அகாடமி ஃப்ரெண்ட்ஸ். இது நான் உங்கள் பிரசாந்த். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவின் சர்வதேச உறவுகள். இது 10th பாலிட்டி புக்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவுடைய PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மோசமான அண்டை நாடு ஒரு துரதிர்ஷ்டம். அதுவே ஒரு நல்ல நாடாக அமையுமே, ஆனால் அதைவிட ஆசீர்வாதம் வேறில்லை என்றவர் ஹெசாய்டு. நாம் ஒருவரை முற்றிலும் சார்ந்தோ அல்லது தனித்தோ இருக்க முடியாது. நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் உலகில்தான் வாழ்கிறோம் என்றவர் ஜவஹர்லால் நேரு. இப்ப இந்தியாவுடைய புவியியல் அமைப்பு, அதுக்கப்புறம் அதோடைய அண்டை நாடுகள் என்னென்னு பார்க்கலாம். அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுகள் என்னன்னு பார்த்தோம்னா, சீனா மற்றும் ரஷ்யா. இவங்க 2 பேரும் 14 நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்றாங்க. அடுத்து இந்தியாவை சுற்றியுள்ள அண்டை நாடுகள் என்னன்னு பார்க்கணும். வடமேற்குல பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். வடக்குல சீனா, நேபாள், பூட்டான். கிழக்குல வங்காளதேசம். தூர கிழக்குல மியான்மர். தென்கிழக்குல இலங்கை. தென்மேற்குல மாலத்தீவு. இப்போ இலங்கையும் மாலத்தீவும் பாத்தீங்கன்னா இந்திய பெருங்கடல்ல இந்தியாவை பிரிக்குது. 7 நாடுகள் இந்தியாவின் எல்லையை பகிர்ந்துக்குது. மொத்தம் 5000 ஆண்டுகள் இந்திய துணைக்கண்டம் ஒரே மாதிரியான கலாச்சார பிணைப்பை கொண்டுள்ளது. அடுத்து 3 நாடுகளால் சூழப்பட்ட இந்திய மாநிலங்கள் என்னன்னு பார்க்கலாம். அருணாச்சல பிரதேசத்தை சுத்தி இருக்கிற நாடுகள் சீனா, பூட்டான், மியான்மர். சிக்கிமை சுத்தி இருக்கிற நாடுகள் பாத்தீங்கன்னா சீனா, பூட்டான், நேபாள். மேற்கு வங்கத்தை சுத்தி இருக்கிற நாடுகள் பாத்தீங்கன்னா வங்கதேசம், பூட்டான், நேபாள். நேபாளத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் இந்திய மாநிலங்கள் மொத்தம் 5. அவை உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்கம், சிக்கிம். இப்போ இந்தியாவுடைய அண்டை நாடுகள் என்னன்னு பார்த்துட்டோம். அது ஒவ்வொன்றுத்தையும் இப்போ விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும். இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவுகள் நம்மளுக்கு பழங்கால தொடர்புல இருந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சிந்து சமவெளி நாகரிகம் முதலே 2 நாடுகளும் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது. கனிஷ்கர் காலத்தில் சமயப்பரப்பு குழுக்கள் ஆப்கானிஸ்தான், சீனா மற்றும் மத்திய ஆசியா சென்றிருக்கிறாங்க. அடுத்து ஆப்கானிஸ்தான் கூட நம்ம நெருங்கிய கூட்டாண்மை, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் SPA, அதாவது போர்த்திறம் சார்ந்த பங்களிப்பு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறோம். இது ஆப்கானிஸ்தானுக்கு உள்கட்டமைப்பு, விவசாயம், கல்வி மற்றும் சுகாதாரம் போன்றவற்றை மேம்படுத்த உதவுகிறது. அடுத்து ஆப்கானிஸ்தானில் இந்தியாவின் முக்கிய திட்டங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல சால்மா அணை. இது ஆப்கானிஸ்தானின் ஹீரட் மாகாணத்தில் இந்தியா கட்டி கொடுத்திருக்குது. அடுத்து கந்தகார் சர்வதேச கிரிக்கெட் மைதானம். இது ஆப்கானிஸ்தான் விளையாட்டுத்துறையை ஊக்குவிக்க இந்தியா அங்க கட்டி கொடுத்திருக்குது. அடுத்து கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். 500 பேருக்கு கல்வி உதவித்தொகை ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு படையில் உயிரிழந்த வீரர்களின் குழந்தைகளுக்கு இந்தியா வழங்குகிறது. அடுத்து பெண்களுக்கு பயிற்சி. இது இந்தியாவின் சேவா என்ற மகளிர் சுய வேலைவாய்ப்பு சங்கம் ஆப்கானிஸ்தான் பெண்களுக்கு வாழ்வாதாரம் மற்றும் தன்னம்பிக்கை பயிற்சி அளித்து வருகிறது. அடுத்து பொது சுகாதாரம் மற்றும் சிறு தொழில் மேம்பாட்டிற்கு இந்தியா உதவுகிறது. அடுத்து சுரங்கத்துறையில் இந்தியா பெரிய முதலீடுகள் செய்து ஆப்கானிஸ்தானில் முதலீடு செய்வதில் முன்னிலையில் இருக்கிறது. இப்போ இந்தியாவும் வங்கதேசத்தையும் பார்க்கலாம். இந்திய வங்கதேச உறவுகள். முதல் அங்கீகாரம் 1971ல வங்கதேசம் அதாவது கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்படுற இந்த வங்கதேசம் சுதந்திரம் அடைந்த போது அங்கீகரித்த முதல் நாடு பார்த்தோம்னா இந்தியா தான். அதுக்கடுத்து நீண்ட எல்லை பகிர்வு. மொத்தம் 4096.7 கிலோமீட்டர் இந்தியா தனது நீண்ட எல்லையை வங்கதேசத்துடன் பகிர்ந்து கொள்கிறது. அடுத்து போக்குவரத்து இணைப்புகள். இந்தியாவில் இருக்கிற அகர்தாலாவில இருந்து வங்கதேசத்துல இருக்கிற அகோரா வரைக்கும் இடையே ரயில் இணைப்பு திட்டம் நம்ம செயல்படுத்தி வரோம். அதுக்கடுத்து BBIN MVA ஒப்பந்தம், அதாவது பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள் மோட்டார் வெஹிக்கிள் அக்ரிமெண்ட். இதன்படி கொல்கத்தாவிலிருந்து அகர்தாலாவுக்கு, அதாவது டாக்காவின் சாலை வழியாக செல்ல இந்தியாவிற்கு வங்கதேசம் அனுமதி வழங்கியுள்ளது. அடுத்து உதவிகள் மற்றும் கல்வி. எய்ட் டு பங்களாதேஷ், அதாவது வங்காளதேசத்திற்கான உதவி என்ற திட்டத்தின் கீழ் கட்டிடங்கள், ஆய்வகங்கள், மருந்தகங்கள் மற்றும் ஆழ்துளை கிணறுகள் அமைக்க இந்தியா வங்கதேசத்துக்கு மானியம் அளிக்கிறது. அதே மாதிரி ICCR, அதாவது இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன், இந்திய பண்பாட்டு உறவுக்கான குழு மூலம் இந்தியா வங்கதேச மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் கல்வி உதவித்தொகை வழங்குகிறது. அதுக்கு அடுத்து தாகூர் இருக்கை. இது டாக்கா பல்கலைக்கழகத்துல உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்து நதிநீர் பகிர்வு.
கூட்டு நதிநீர் ஆணையம். மொத்தம் 54 நதிகளை இந்தியாவும் வங்கதேசமும் பகிர்ந்து இருக்கிறாங்க. இந்த நதிநீர் பயன்பாட்டை மேம்படுத்த கூட்டு நதிநீர் ஆணையம் செயல்படுகிறது. அடுத்து பராக்கா ஒப்பந்தம் 1977. கங்கை நீரை பகிர்ந்து கொள்ள இரு நாடுகளிடையே போடப்பட்டது தான் இந்த பராக்கா ஒப்பந்தம். அடுத்து வங்கதேசத்துடனான எரிசக்தி மற்றும் நிலப்பகிர்வை பார்க்கலாம். இந்தியா வங்கதேசம் நட்பு எரிசக்தி குழாய் போக்குவரத்து. இது பார்த்தோம்னா மேற்கு வங்கத்துல இருக்கிற சிலிகுரியில இருந்து வங்கதேசத்துல இருக்கிற பர்பதிப்பூர் வரைக்கும் 130 கிலோமீட்டர் வரை அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து டீன்பிகா. டீன்பிகான்றது இந்தியாவிற்கு சொந்தமான ஒரு பகுதி. இது மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசத்திற்கு இடையேயான எல்லையில் அமைந்திருக்குது. இந்த குறுகலான பகுதி 2011 வங்கதேசத்திற்கு இந்தியா குத்தகை விட்டுள்ளது. அடுத்து இந்தியா பூட்டான் உறவுகள் பத்தி பார்க்கலாம். இந்தியா பூட்டான் உறவுகள். பூட்டான் புவியியல் அமைப்பு. இமயமலையில் அமைந்துள்ள ஒரு சிறிய அரசு தான் இந்த பூட்டான் அரசு. இது உலகின் ஏழ்மையான நாடுகளில் ஒன்று. இடி மின்னல் நிலம், அதாவது லேண்ட் ஆஃப் தண்டர் போல்ட் என்று அழைக்கப்படுகிறது. 4 புறமும் நிலத்தால் சூழப்பட்டதால் கடல் வழியை பயன்படுத்த இந்தியாவையே இது சார்ந்துள்ளது. அடுத்து தூதரகம் மற்றும் பொருளாதார உறவுகள் பத்தி பார்க்கலாம். 1968 திம்புவில் இந்திய பிரதிநிதி நியமிக்கப்பட்டதன் மூலம் இந்தியா பூட்டான் இடையே தூதரக உறவுகள் தொடங்கியது. B2B, அதாவது பாரத் டு பூட்டான். இது இரு நாடுகளுக்கு இடையிலான ஒரு இருதரப்பு வர்த்தக உறவு. நீர்மின் சக்தி துறை கூட்டுறவுகள். இந்தியாவின் நிதி உதவியுடன் பூட்டானில் 3 முக்கிய நீர்மின் சக்தி திட்டங்கள் கட்டப்பட்டுள்ளன. அவை சுக்கா, குறிச்சி, தலா நீர்மின் திட்டம். கல்வி மற்றும் உள்கட்டமைப்பு உதவிகள். நேரு வாங்சுக் கல்வி உதவித்தொகை. பூட்டானின் திறமையான மாணவர்களுக்கு இந்தியாவின் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களில் பயில இது வழங்கப்படுகிறது. அடுத்து டிஜிட்டல் நூலகம் அமைக்க இந்தியா உதவியுள்ளது. பூட்டானில் உள்கட்டமைப்பை மேம்படுத்த தொலைத்தொடர்பு, மருத்துவமனைகள், சாலைகள் மற்றும் பாலங்கள் கட்டுமான பணிகளில் இந்தியா உதவி செய்கிறது. அடுத்து இந்தியாவிலிருந்து பூட்டானுக்கு சென்று தனது செல்வாக்கு மூலம் புத்த சமயத்தை பரப்பி இரு நாட்டு மக்களிடையே பாரம்பரியத்தை உறுதிப்படுத்திய புத்தத்துறை பாத்தீங்கன்னா குரு பத்மசம்பவா. அடுத்து இந்தியா சீனா உறவுகள் பத்தி பார்க்கலாம். இந்தியா சீனா உறவுகள். சமத்துவம் மற்றும் ஒப்பீடு. புவியியல் அமைப்பு, மக்கள் தொகை, மனித வளம் மற்றும் நாகரிக தொன்மை அடிப்படையில் இந்தியாவை ஒப்பிடுவதற்கு தகுதி வாய்ந்த நாடு பாத்தீங்கன்னா சீனா தான். உலகின் உற்பத்தி மையம், அதாவது மேனுஃபேக்சரிங் ஹப் எனப்படும் சீனா இந்தியாவின் உக்தி சார்ந்த முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது. உலக அரங்கில் ஒத்த கருத்துக்கள். உலக வர்த்தக அமைப்பு, சர்வதேச காலநிலை மாற்ற பேச்சுவார்த்தை, உலக வங்கி சீர்திருத்தம் ஆகியவற்றில் இந்தியாவும் சீனாவும் ஒரே மாதிரியான கருத்துக்களை கொண்டுள்ளன. சர்வதேச அமைப்புகளில் உறுப்புரிமை. சார்க் அமைப்பில் இந்தியா சீனாவுக்கு பார்வையாளர் அந்தஸ்து வழங்கியுள்ளது. அதே மாதிரி ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு, இது சீனாவால் தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பில் சீனா இந்தியாவிற்கு பார்வையாளர் அந்தஸ்து வழங்கியது. 2017க்கு பிறகு இதில் இந்தியா முழு நேர உறுப்பினர் ஆனது. அடுத்து கல்வி பரிமாற்ற திட்டம். 25 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை. இரு நாடுகளும் உயர்கல்வி பயில இரு தரப்பிலிருந்தும் இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அடுத்து மக்மகன் எல்லைக்கோடு. இந்தியா, சீனா, பூட்டான் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள இந்திய சீன எல்லைக்கோடு தான் இந்த மக்மகன் எல்லைக்கோடு. இது 1914 பிரிட்டிஷ் இந்தியா, சீனா, திபெத் பிரதிநிதிகள் மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்டது. ஆர்தர் ஹென்றி மக்மகன் என்ற பிரிட்டிஷ் அமைச்சரவையின் பிரிட்டிஷ் இந்திய செயலர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டதால் இந்த எல்லைக்கோடு மக்மகன் எல்லைக்கோடு என்று பெயர் பெற்றது. அடுத்து இந்தியா மாலத்தீவு உறவுகள் பற்றி பார்க்கலாம். இந்திய மாலத்தீவு உறவுகள் அமைவிடம். லட்சத்தீவிற்கு தெற்கில் அமைந்தான் இந்த மாலத்தீவு. பழங்கால பிணைப்பு. இரு நாடுகளும் தொன்று தொட்டு இனம், மொழி, கலாச்சாரம், சமயம் மற்றும் வணிக ரீதியாக நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளன. வர்த்தகமும் சுற்றுலாவும் இரு நாடுகளுக்கு இடையே வேகமாக வளர்ச்சியடைந்து வருகின்றன. அடுத்து கடல்சார் பாதுகாப்பு. ஒருங்கிணைந்த ரோந்து மற்றும் வான்வழி கண்காணிப்பு தகவல் பரிமாற்றம் மூலம் இந்திய கடல்சார் பகுதியில் பாதுகாப்பை மேம்படுத்த இரு நாடுகளும் சம்மதித்துள்ளன. அடுத்து இந்திய மியான்மர் உறவுகள். இந்திய மியான்மர் உறவுகள். எல்லை பகிர்வு. அதாவது 5வது நீளமான எல்லையை மியான்மர் இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்கிறது. ஆனா புக்ல இது 2வது நீளமான எல்லைன்னு கொடுத்திருக்காங்க. 2வது நீளமான எல்லை சீனா தான் இந்தியா கூட பகிர்ந்துக்குது. அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் ஆகிய 4 மாநிலங்கள் மியான்மருடன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. அடுத்து பெயர் மாற்றம். 1989 வரை மியான்மர் பர்மா என்று தான் அழைக்கப்பட்டு வந்தது. தென்கிழக்கு ஆசியாவின் நுழைவாயில் பாத்தீங்கன்னா மியான்மர்னு சொல்லுவாங்க. ஏன்னா மியான்மர் ஆசியாவின் தென்கிழக்கு நாடுகளுக்கு செல்ல இந்தியாவிற்கு தரை வழி நுழைவாயிலாக உள்ளது.
அடுத்து கலடன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டம், அதாவது கலடன் மல்டி மாடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட். இந்தியாவுடைய கொல்கத்தா துறைமுகத்தை மியான்மரின் சிப்ரே துறைமுகத்துடன் கடல் வழியாகவும் அங்கிருந்து நதி மற்றும் சாலை வழியாகவும் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களுடன் இணைக்கும் சரக்கு போக்குவரத்து திட்டம் தான் இந்த கலடன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டம். அடுத்து ஆசிய பொருளாதார மண்டல சாலை. இது கொல்கத்தாவில் தொடங்கி மியான்மர், கம்போடியா வழியாக வியட்நாமின் ஹோசிமின் வரை நீளும் சர்வதேச பொருளாதார சாலை திட்டம் தான் இந்த ஆசிய பொருளாதார மண்டல சாலை திட்டம். இது இந்தியா தென்கடலில் பொருளாதார மண்டலம் உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தற்போது அசாமின் கவுகாத்தியிலிருந்து மியான்மரின் மாண்டலே நகரை இணைக்கும் சாலை பணிகள் இதன் முதற்கட்டமாக நடந்து வருகிறது. அடுத்து எரிசக்தி கூட்டுறவு. இந்தியாவின் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு தேவைகளை பூர்த்தி செய்யும் முக்கிய பங்குதாரர் பாத்தீங்கன்னா இந்த மியான்மர். எஸ்ஆர், கெயில், ஓஎன்ஜிசி, விதேஷ் லிமிடெட் ஆகிய இந்திய நிறுவனங்கள் மியான்மரின் எரிசக்தி துறையில் முதலீடு செய்துள்ளன. அடுத்து இந்தியா நேபாள உறவுகள். இந்திய நேபாள உறவுகள் அமைவிடமும் நிலப்பரப்பும் இடைப்படு நாடு. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையில் இயற்கையாக அமைந்துள்ள நாடு பாத்தீங்கன்னா இந்த நேபாளம். இது நிலம் பொதிந்த நாடு, அதாவது நிலப்பகுதி சூழப்பட்ட நாடாக இருப்பதால் பொருளாதாரம் மற்றும் கடல் வழி போக்குவரத்திற்கு நேபாளம் இந்தியாவை சார்ந்துள்ளது. அடுத்து எல்லை பகிர்வு. சிக்கிம், மேற்கு வங்கம், பீகார், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் ஆகிய 5 மாநிலங்கள் நேபாளத்தின் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. இரு நாட்டின் எல்லை மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் ஆழமான கலாச்சார மற்றும் பண்பாட்டு பிணைப்பை கொண்டுள்ளனர். அடுத்து முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு. நேபாளத்தின் பெரிய முதலீட்டாளராக இந்தியா விளங்குகிறது. உள்கட்டமைப்பு, நீர்ப்பாசனம், சுகாதாரம், ஆற்றல் மற்றும் சமூக மேம்பாடு ஆகியவற்றிற்கு இந்தியா நிதி உதவியும் தொழில்நுட்ப உதவியும் நேபாளத்திற்கு வழங்குகிறது. அடுத்து திரிபுவன ராஜ்மார்க், அதாவது இது புக்ல மகேந்திர ராஜ்மார்க்னு தப்பா இருக்கு. இது இந்தியாவின் உத்தரகாண்ட் மற்றும் காத்மாண்டுவை இணைக்கும் 204 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை இந்தியா நேபாளுக்கு அமைத்து கொடுத்தது தான் இந்த திரிபுவன ராஜ்மார்க் திட்டம். அடுத்து நீர்மின் திட்டங்கள். நேபாளம் வேகமாக பாயும் நதிகளை தன்னகத்தே கொண்டுள்ளதால் நீர்மின் உற்பத்திக்கு அது மிகவும் ஏற்றதாக உள்ளது. அடுத்து ஆன்மீக தொடர்பும் மொழியும். நேபாளத்தில் உள்ள பசுபதி, ஜனக்பூர் போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு இந்திய மக்களும், இந்தியாவில் உள்ள வாரணாசி மற்றும் 4 தாம்ஸ் எனப்படும் பத்ரிநாத், பூரி, துவாரகை மற்றும் ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு நேபாள மக்களும் செல்கின்றனர். அதே மாதிரி நேபாள மொழியை நாம 8வது அட்டவணையில சேர்த்திருக்கிறோம். கலாச்சார பரிமாற்றத்திற்காக இந்தியா மற்றும் நேபாள அரசு இரட்டை நகரங்களான 3 சகோதரி நகர ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காத்மாண்டு வாரணாசி, லும்பினி புத்தகயா, ஜனக்பூர் அயோத்தி. அடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. 2 நாடுக்கும் இடையில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா புலிகள் பாதுகாப்பு மையங்கள் எல்லையோர பகுதியில் 2 நாடுகளும் அமைச்சிருக்காங்க. அடுத்து இந்தியா பாகிஸ்தான் உறவுகள். இந்தியா பாகிஸ்தான் உறவுகள் உறவில் விரிசல். 1947 பிரிவினைக்கு பின்னாடி காஷ்மீர் பிரச்சனை மற்றும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம், இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே சுமூக உறவு காணப்படல. காஷ்மீர் மக்கள் மனித உரிமைகள் மீறல் மற்றும் வாழ்வாதார பாதிப்புக்கு பாகிஸ்தானால உள்ளாகிறாங்க. எல்லைக்கோட்டின் வரலாறு. ராட்கிளிப் எல்லைக்கோடுல இருந்து எல்ஓசி வரை. ராட்கிளிப் எல்லைக்கோடு 1947 இரு நாடுகளும் பிரிக்கப்பட்ட போது எல்லை ஆணையத்தின் தலைவராக இருந்த சர் சிரில் ராட்கிளிப் என்பவரால் இரு நாடுகளுக்கு இடையே எல்லைக்கோடு தீர்மானிக்கப்பட்டு அவர் பெயரிலே அழைக்க போறதுதான் இந்த ராட்கிளிப் எல்லைக்கோடு. அடுத்து போர் நிறுத்த கோடு, அதாவது சீஸ்ஃபயர் லைன் சொல்லுவாங்க. 1949 அதாவது 1947-48 நம்ம இந்தியா பாகிஸ்தான் போருக்கு பின்னாடி ஐநா சபை தலையீட்டால் உருவான எல்லைக்கோடு தான் இந்த போர் நிறுத்த கோடு, சீஸ்ஃபயர் லைன். அடுத்து கட்டுப்பாட்டு கோடு, எல்ஓசி, லைன் ஆஃப் கண்ட்ரோல். 1972 1971 போருக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே சிம்லா ஒப்பந்தம் கையெழுத்தானது. பழைய போர் நிறுத்த கோடு சில மாற்றங்களுடன் இருதரப்பு எல்லையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து இந்தியாவின் அமைதி முயற்சிகள். சிம்லா ஒப்பந்தம் 1972, லாகூர் பிரகடனம் 1999. 1971 போருக்கு பிறகு அமைதிக்காக இரு நாடுகளும் கையெழுத்திட்ட ஒப்பந்தம் தான் இந்த சிம்லா ஒப்பந்தம். இதன் மூலம் தான் நம்ம எல்ஓசி எல்லை உருவானது. அடுத்து லாகூர் பிரகடனம் 1999. உறவை நிலைநிறுத்தவும் அணு ஆயுத ஆபத்துகளை தவிர்க்கவும் லாகூர் பிரகடனம் இயற்றப்பட்டது. அடுத்து இந்திய விடுதலை போராட்ட வீரர் கான் அப்துல் காபர் கான் பிறந்த ஊர் பாத்தீங்கன்னா பலுசிஸ்தான். இது பாகிஸ்தானுடைய எல்லைப்புற மாகாணம். அடுத்து இந்தியா இலங்கை உறவுகள். முதல்ல புவியியல் அமைவிடம். பாக் நீர்ச்சந்தி தான் இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் குறுகிய கடற்பரப்பு. வரலாறு மற்றும் ஆன்மீக தொடர்பு.
பௌத்த மதம் பரப்ப அசோகர் தனது மகன் மகிந்தாவையும் தனது மகள் சங்கமித்ராவையும் இலங்கைக்கு அனுப்பி வைத்தார். அதே மாதிரி இலங்கை வடக்கு பகுதி முதலாம் ராஜராஜ சோழனும் அவரது மகன் முதலாம் ராஜேந்திர சோழனும் ஆட்சி செய்திருக்கிறாங்க. வர்த்தகம் மற்றும் கூட்டமைப்பு. சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளும் கையெழுத்திட்டு ஏற்றுக்கொண்டன. அப்புறம் சார்க் அமைப்பு மூலம் இரு நாடுகளும் தங்கள் பொருளாதார தொடர்பை மேம்படுத்தி கொண்டன. உறவில் ஏற்பட்ட தற்காலிக பின்னடைவு. தமிழின பிரச்சனை தான் இந்திய இலங்கை உறவுகள்ல சிறிது காலம் பின்னடைவு சந்தித்தது. அடுத்து பரஸ்பர முதலீடுகள். இலங்கையில் இந்தியா பெட்ரோலியம், ஐடி, ரியல் எஸ்டேட், டெலிகம்யூனிகேஷன், டூரிசம் போன்ற துறைகளில் இந்தியா முதலீடு செய்துள்ளது. அடுத்து இந்தியாவில் இலங்கை பிராண்டிஸ் கார்மெண்ட்ஸ். இது விசாகப்பட்டினத்தின் ஆடை நகரம் சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மாஸ் ஹோல்டிங்ஸ், ஜான் கில்ஸ், ஹேலிஸ் போன்ற துறைகளில் இலங்கை இந்தியாவில் முதலீடு செய்துள்ளது. அடுத்து கல்வி மற்றும் கலாச்சார கூட்டுறவு. தகுதியுடைய இலங்கை மாணவர்களுக்கு உதவித்தொகை இந்தியா உயர்கல்வி பயில வழங்கி வருகிறது. அதே மாதிரி நலந்தா பல்கலைக்கழக புதுப்பித்தல் திட்டத்தில் இலங்கை ஒரு முக்கிய பங்குதாரராக உள்ளது. இப்ப நம்ம இந்தியாவுடைய அண்டை நாடுகள் பத்தி பார்த்துட்டோம். இப்போ இந்தியாவின் வளர்ச்சி அடைந்த நாடுகளுடனான உறவு, இப்போ வளர்ந்த நாடுகளுடனான இந்திய உறவுகள் பத்தி பார்க்கலாம். வளர்ந்த நாடுகள் என்பது குறைந்த தொழில்மயமான தேசத்துடன் ஒப்பிடும்போது உயர்ந்த பொருளாதார வளர்ச்சியும் மேம்பட்ட தொழில்நுட்ப உட்கட்டமைப்பும் கொண்ட ஒரு சுதந்திர இறையாண்மை கொண்ட நாடுதான் இந்த வளர்ந்த நாடு. முதல்ல இந்திய அமெரிக்க உறவுகள் பத்தி பார்க்கலாம். காம்காசா, அதாவது கம்யூனிகேஷன் காம்பாக்டிபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட், தகவல் தொடர்பு, இணக்கத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தம். அப்படின்னா என்னன்னா, இந்திய அமெரிக்க புதிய தலைமுறை இராணுவ கூட்டாண்மை பாதுகாப்பு ஒப்பந்தம் தான் இந்த காம்காசா ஒப்பந்தம். இது மொத்தம் 10 ஆண்டுகளுக்கு போடப்பட்ட ஒப்பந்தம். தொழில்நுட்ப அணுகல். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் அமெரிக்க பாதுகாப்பு உபகரணங்களின் பயன்படுத்தப்படும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை இந்தியாவும் பயன்படுத்த முடியும். மேலும் இரு நாடுகளின் இராணுவங்களிடையே நிகழ்நேர தகவல் பரிமாற்றம், அதாவது உடனுக்குடனான ரகசிய பரிமாற்றம் அனுமதி அளிக்கிறது. அடுத்து இந்திய ஐரோப்பிய உறவுகள், குறிப்பா பிரான்ஸ். பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு, அணுசக்தி மற்றும் விண்வெளி துறையில் இந்தியா ஐரோப்பிய நாடுகளுடன், முக்கியமாக பிரான்சுடன் நல்ல முன்னேற்றம் கொண்டுள்ளது. அது என்னன்னா, பிரான்ஸ் விண்வெளி ஏவுதளங்களை இந்தியாவின் இஸ்ரோ பயன்படுத்தி வருகிறது. அதே மாதிரி சண்டிகர், நாக்பூர், புதுச்சேரி ஆகிய 3 நகரங்களை திறன்மிகு நகரங்களாக, அதாவது ஸ்மார்ட் சிட்டியாக மேம்படுத்த பிரான்ஸ் இந்தியாவிற்கு உதவி வருகிறது. அதே மாதிரி சர்வதேச சூரிய மின்சக்தி கூட்டணி, இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், இது பிரான்சும் இந்தியாவும் இணைந்து கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையே உள்ள நாடுகளை சூரிய ஆற்றலுக்கான ஒத்துழைப்பில் ஒன்று சேர்க்க கூட்டணியாக செயல்படுத்துகிறது. அடுத்து இந்தியா ஆஸ்திரேலியா உறவுகள். ஆஸ் இண்டெக்ஸ், இது இந்திய ஆஸ்திரேலியா கடற்படை பயிற்சி ஒத்திகை. கடல்சார் ஒத்துழைப்பை இரு நாடுகளும் மேம்படுத்த இது நடத்தப்படுகிறது. ஆஸ்திரேலியா இந்தியா கவுன்சில், இரு நாடுகளுக்கும் இடையே உறவை விரிவுபடுத்தி பரிமாற்றங்களை ஊக்குவிக்க இந்த ஆஸ்திரேலியா இந்தியா கவுன்சில் தொடங்கப்பட்டது. அடுத்து இந்தியா ஜப்பான் உறவுகள். ஷிங்கன்சன் புல்லட் ரயில் முறை. இது ஜப்பான் ஷிங்கன்சன் என்ற பாதுகாப்பு மற்றும் துல்லியத்தன்மை கொண்ட புல்லட் ரயில் அமைப்பை இந்தியாவில் அறிமுகப்படுத்த முடிவு செய்துள்ளது. அதே மாதிரி டெல்லி மெட்ரோ ரயில் சேவை ஜப்பான் தான் தொடங்கி வச்சிருக்குது. மாஷர் அதிவேக ரயில் போக்குவரத்து, அதாவது மும்பை அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயில்வே. இது மும்பையிலிருந்து அகமதாபாத் இடையிலான அதிவேக ரயில் போக்குவரத்தை இந்தியா ஜப்பான் உதவியுடன் மேற்கொண்டது. அடுத்து இந்திய ரயில்வே துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஜப்பானிய பல்கலைக்கழகத்தில் 20 இடங்கள் முதுகலை படிப்பு படிக்க ஜப்பான் இலவசமாக வழங்குகிறது. அடுத்து உற்பத்தி பயிற்சி, ஜிம் அண்ட் ஜெக். ஜிம் அப்படின்னா என்னன்னா, ஜப்பான் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், அதாவது ஜப்பான் இந்திய உற்பத்தி நிறுவனம். இது மேக் இன் இந்தியா ஸ்கில் இந்தியா திட்டத்தின் கீழ் 30,000 இந்தியர்களுக்கு பயிற்சி அளித்து ஜப்பானிய உற்பத்தி திறன்களை வழங்கி இந்தியாவின் உற்பத்தி தொழில்துறையின் தரத்தை மேம்படுத்த உதவுகிறது. 2017 குஜராத், கர்நாடகா, ராஜஸ்தான், தமிழ்நாடு ஆகிய 4 மாநிலங்களில் ஜிம் தொடங்கப்பட்டது. அடுத்து ஜெக், அதாவது ஜப்பான் எண்டவுட் கோர்சஸ், ஜப்பானிய மானியம் மூலமான படிப்பு. இது 2 சிறப்பு படிப்புகள், அதாவது 2 சிறப்பு கோர்சஸ். இது ஆந்திர பிரதேச பொறியியல் கல்லூரியில் தொடங்கப்பட்டுள்ளது. அடுத்து 3 இந்திய ஜப்பான் கூட்டு ஆய்வகங்கள். இணையதள பொருட்கள், செயற்கை நுண்ணறிவு, பெருமளவு தரவு பகுப்பாய்வு, அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிக் டேட்டா அனாலிசிஸ் தொடர்பான கூட்டு ஆய்வகங்களை இந்தியாவில் அமைக்க ஜப்பான் முடிவு செய்துள்ளது. அடுத்து இந்தியாவின் மேற்காசியா உடனான உறவுகள்.
மேற்காசிய நாடுகள் என்பது துருக்கி, ஈரான் மற்றும் அரேபிய தீபகற்பம். ஆனா இதுல எகிப்தும் ஆட் ஆயிருக்குது. ஆனா எகிப்து வந்து மேற்காசிய நாடுகள்ல வராது, அது சவுத் ஆப்பிரிக்கா நாட்டுல வரும். இந்திய மேற்காசிய உறவுகள். மத்திய ஆசியா செல்வதற்கான நுழைவு வாயிலாக இந்தியாவிற்கு மேற்காசிய நாடுகள் வந்து விளங்குகிறது. வரலாற்று மற்றும் வரலாற்று முந்தைய கால பிணைப்புகள். சிந்து சமவெளி முதல் மெசபடோமிய நாகரிகத்திற்கு இடையேயான பண்டைய காலத்தில் வணிக உறவுகள் இருந்துள்ளது. சுமேரிய தொடங்கி பஹ்ரைன் வழியாக மெலுக்கா என்ற சிந்துவெளி பகுதி வரை உலகின் மிக பழமையான கடல் வர்த்தக பாதை ஒன்று அமைந்துள்ளது. அடுத்து சபகர் ஒப்பந்தம். இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான் நாடுகளுக்கிடையே போடப்பட்ட ஒப்பந்தம் இந்த சபகர் ஒப்பந்தம். இதன் மூலம் ஈரானின் சபஹார் துறைமுகத்தை பயன்படுத்தி இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழையாமலேயே ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவின் சந்தைகளை நேரடியாக அடைய முடியும். இடைக்காலத்தில் இந்தியர்களின் மருத்துவம், கணிதம் மற்றும் வானியல் திறமைகளை அரேபியா மற்றும் ஈரானிய அறிஞர்கள் பெரிதும் மதித்தருவது, இறுதியில் அது அவர்களது அறிவுசார் பாரம்பரியத்தின் பகுதியாகவும் ஆனது என்றவர் எம்.எஸ். அக்வானி. அடுத்து இந்தியாவும் சர்வதேச அமைப்புகளும். இந்தியா உறுப்பினராக உள்ள சர்வதேச அமைப்புகள்ல கொஞ்சம் பார்க்கலாம். யுஎன்ஓ, காமன்வெல்த், அணிசரா இயக்கம், G20, சார்க், பிரிக்ஸ். முதல்ல பிரிக்ஸ். பிரிக்ஸ் பெயர் உருவாக்கம், நாடுகள் மற்றும் தலைமையகம். பெயர் உருவாக்கம். ஜிம் ஓ நெயில் என்ற பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணர் தான் பிரிக்ஸ் என்ற பெயரை உருவாக்கினார். மேலும் அவர் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் தான் 2050 வாக்கில் 6 முன்னேறிய தொழில்மயமாக்கப்பட்ட நாடுகளை விட டாலர் மதிப்பில் மிகப்பெரிய நாடாக உருவெடுக்கும். இது கடந்த 300 ஆண்டுகால ஆதிக்க போரை முற்றிலும் மாறுபடுத்தும் என்று ஊகித்தார். அதோடைய உறுப்பு நாடுகள் பத்தி பார்க்கலாம். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா தான் பிரிக்ஸ் நாடுகளோட உறுப்பு நாடுகள். ஆனா இது 2024ல எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இதில் இணைந்து தற்போது பிரிக்ஸ் பிளஸ் என்று பரவலாக அழைக்கப்படுகிறது. பிரிக்ஸோட தலைமையகம் என்று தனியாக எதுவும் இல்லை. ஆனா இது புக்ல சீனா ஷாங்காய்ன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பிரிக்ஸோட புதிய மேம்பாட்டு வங்கியின் தலைமையகம் தான் சீனா ஷாங்காயில இருக்கு. பிரிக்ஸ் உருவாக காரணம் உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணயத்திற்கு மாற்றாகவும் அமெரிக்க மேலாதிக்கத்திற்கு போட்டியாகவும் அமைக்கப்பட்டதுதான் இந்த பிரிக்ஸ். உறுப்பு நாடுகளிடையே பொருளாதார வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றவும் தங்களை தாங்களே சுயசார்பாக நிர்வகித்துக் கொள்ளவும் அமைக்கப்பட்டது. அதே மாதிரி பிரிக்ஸ் எதற்காக அமைக்கப்பட்டதுன்னா, உலகின் வடபகுதியில் உள்ள நாடுகளின் சவால்களை எதிர்கொள்ளும் விதமாக தென்பகுதியில் உள்ள நாடுகளுக்கு நல்வாய்ப்பினை ஏற்படுத்த அமைக்கப்பட்டது. இப்போ பிரிக்ஸோட நோக்கங்கள் வந்து பார்க்கலாம். பிராந்திய வளர்ச்சி அடைவது, வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகளிடையே பாலமாக செயல்படுவது, மனித மேம்பாட்டிற்கு மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு செய்வது, அதிக சமத்துவம் மற்றும் நியாயமான உலகத்தை ஏற்படுத்துவது, அதுக்கப்புறம் உள்நாட்டு நாணய வர்த்தகம் மூலம் சர்வதேச நிதி நெருக்கடிகளை சமாளிக்க உறுப்பு நாடுகளுக்கு தங்கள் சொந்த நாட்டு நாணயங்களிலேயே வர்த்தகம் செய்வதை ஊக்குவிப்பது, தொழில்நுட்ப பகிர்வு மூலம் உறுப்பு நாடுகளிடையே தங்கள் தொழில்நுட்பங்களை பரிமாற்றிக் கொள்வதை ஊக்குவிப்பது, அதே மாதிரி வறுமை ஒழிப்பு மூலம் வந்து உறுப்பு நாடுகளிடையே வறுமையை ஒழிப்பது, பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவது. இதெல்லாம் வந்து பிரிக்ஸோட நோக்கங்கள். அப்புறம் பிரிக்ஸ் அமைப்பின் நிதி உள்கட்டமைப்பு மொத்தம் 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய மேம்பாட்டு வங்கி, அடுத்து அவசர கால இருப்பு நிதிக்கான ஏற்பாடு, அதாவது NDB நியூ டெவலப்மெண்ட் பேங்க், CRA கண்டிஜென்ட் ரிசர்வ் அக்ரிமெண்ட். இதன் மூலம் வந்து பிரிக்ஸ்க்கு 2 நிதி உள்கட்டமைப்பு வச்சுருக்குது. முதல்ல புதிய மேம்பாட்டு வங்கி, நியூ டெவலப்மெண்ட் பேங்க். புதிய மேம்பாட்டு வங்கி அதாவது நியூ டெவலப்மெண்டோடைய தலைமையகம் வந்து பாத்தீங்கன்னா ஷாங்காய், சீனாவில் வந்து அமைந்துள்ளது. இதோடைய முதன்மை பணி பார்த்தீங்கன்னா உறுப்பு நாடுகளின் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு கடன் வழங்குவது, அதே போல் அபிவிருத்தி திட்டங்களான சமூக, சுற்றுச்சூழல் மற்றும் நீடித்த பொருளாதார திட்டங்களுக்கும் கடன் வழங்குவது. அது மட்டும் இல்லாம புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை மேம்படுத்தும் திட்டங்களுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் கடன் வழங்குகிறது. அடுத்து அவசர கால நிதி ஒதுக்கீடு ஏற்பாடு, CRA கண்டிஜென்ட் ரிசர்வ் அக்ரிமெண்ட். இது வந்து உலக அளவிலான பொருளாதார நெருக்கடியின் போது உறுப்பு நாடுகளை பாதுகாத்திட அடிப்படை திட்டம் வழங்கிட பிரிக்ஸ் அமைப்பால் ஏற்படுத்தப்பட்ட காப்பீட்டு நிதி அமைப்பு, அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி. அடுத்து பிரிக்ஸின் கட்டண முறைமை, SWIFT அதாவது சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைடு இன்டர் பேங்க் பினான்சியல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் என்ற சர்வதேச அளவில் வங்கிகளுக்கு இடையே பண பரிவர்த்தனை செய்யும் அமெரிக்க அமைப்பிற்கு மாற்றாக புதிய பண பரிவர்த்தனை முறையை உருவாக்க 2015ஆம் ஆண்டு பிரிக்ஸ் மாநாட்டில் ஆலோசனைகள் வந்து தொடங்கப்பட்டது. அதான் பிரிக்ஸ் அமைப்பின் கட்டண முறை வந்து SWIFTன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளிடையே ஒத்துழைப்பை அதிகரிக்கும் காரணிகள் பார்க்கலாம். முதலாவதா, பிரிக்ஸ் அமைப்பின் NDB CRA யோசனைகள் வளரும் நாடுகளில் ஒரு பொருளாதார ஒழுங்கை உருவாக்க முயற்சிக்கின்றன. இரண்டாவதாக, பிரிக்ஸ் நாடுகள் வைக்கும் மாற்று யோசனை உலக அளவில் நிர்வாகத்தில் இதர நாடுகளின் ஆதரவை ஈர்க்கின்றன. மூன்றாவதாக, வெறும் பொருளாதாரம் மட்டுமில்லாமல் பாதுகாப்பு, கலாச்சாரம் என பிற துறைகளுக்கும் பிரிக்ஸ் அமைப்பில் தொடர்பு விரிவாக்கம் அதை மேலும் வலுவான கூட்டாண்மையாக உருவாக்குகின்றன. இப்போ பிரிக்ஸ் பத்தி பார்த்துட்டோம். அடுத்து ஒபெக். ஒபெக்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், அதாவது பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பு. நம்ம பேர்ல இருந்தே ஒபெக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் ஒரு சர்வதேச கூட்டமைப்பு தான் ஒபெக். இதோடைய தொடக்கம் மற்றும் தலைமையகம் 1969 ஈராக் நாட்டின் பாக்தாத் நகரத்தில் இந்த ஒபெக் அமைப்பு தொடங்கப்பட்டது. இதோடைய தலைமையகம் தற்போது வியன்னா, ஆஸ்திரேலியாவில் அமைந்துள்ளது. இதோடைய நிறுவன உறுப்பினர்கள் ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா மற்றும் வெனிசுலா ஆகிய 5 நாடுகள் தான் ஒபெக்கை தோற்றுவித்தன. இதோடைய சின்னத்தின் பின்னணி பத்தி பார்க்கலாம். 1969 ஸ்வாபோடா என்ற ஆஸ்திரிய பெண் வடிவமைப்பாளர் ஒரு சர்வதேச போட்டியில் இந்த சின்னத்தை வரைந்தார். இந்த அமைப்போட பெயர் வெவ்வேறு எழுத்துக்களில் வட்டமான வடிவமைப்பில் இருப்பதை நாம பார்க்கலாம். அடுத்து, உறுப்பினர் தகுதி மற்றும் வகைகள். கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் மற்றும் அமைப்பின் நோக்கங்களை பகிர்ந்து கொள்ளும் எந்த ஒரு நாடும் பாத்தீங்கன்னா ஒபெக் அமைப்பின் உறுப்பினர் ஆகலாம். இதோடைய உறுப்பினர்கள் மொத்தம் 3 வகை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா நிறுவன உறுப்பினர்கள், இணை உறுப்பினர்கள், குழு உறுப்பினர்கள், அதாவது ஃபவுண்டர் மெம்பர்ஸ், ஃபுல் மெம்பர்ஸ், அசோசியேட் மெம்பர்ஸ். அடுத்து ஒபெக்கோட மிஷன், அதாவது ஒபெக்கோட நோக்கங்கள் பார்க்கலாம். எண்ணெய் கொள்கைகளை ஒருங்கிணைத்தல், சந்தையை நிலைப்படுத்தி விலை ஏற்ற இறக்கங்களை தவிர்த்தல், பெட்ரோலிய தொழிலில் முதலீடு செய்பவர்களுக்கு நியாயமான வருவாய் கிடைக்க செய்தல், பெட்ரோலிய உற்பத்தியாளர்களுக்கு நிலையான வருவாய் கிடைப்பதை உறுதி செய்தல், எண்ணெய் நுகர்வு செய்யும் நாடுகளுக்கு சிக்கனமான வழக்கமான விநியோகத்தை அளித்தல். அடுத்து ஒபெக்கின் உலகளாவிய உதவிகள். முதல்ல நிதி உதவி, ஓஃபிட், ஒபெக் ஃபண்ட் ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட். அதாவது இது புக்ல ஒப்பீடுன்னு சொல்லிட்டு இருக்கு. பெட்ரோலிய ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் சர்வதேச மேம்பாட்டு நிதி. இதன் மூலம் ஏழை நாடுகளுக்கு குறைந்த வட்டி வீதத்தில் சமூக நலன் மற்றும் மனிதாபிமான திட்டங்களுக்கு கடன் வழங்குகிறது. அடுத்து ஒபெக்கின் தகவல் மையம். 20,000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள், அறிக்கைகள், வரைபடங்கள், பெட்ரோலிய எரிசக்தி மற்றும் எண்ணெய் சந்தை தொடர்பான மாநாட்டு நடவடிக்கைகள் கொண்ட ஒரு தகவல் மையத்தை கொண்டுள்ளது. இந்த தகவல்களை மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்கின்றனர். அடுத்து ஒபெக் இந்திய உறவுகள். உலக அளவில் கச்சா எண்ணெயை அதிக அளவில் நுகர்வு செய்யும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்பதால் இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சியில் ஒபெக் நாடுகள் தங்கள் ஆர்வத்தை காட்டுகின்றன. இந்தியா தனது ஒட்டுமொத்த தேவையில் 86% கச்சா எண்ணெய், 70% இயற்கை எரிவாயு, 95% சமையல் எரிவாயுவை ஒபெக் நாடுகளிடமிருந்து இறக்குமதி செய்கின்றது. அடுத்து இந்தியா மற்றும் உலகளாவிய கூட்டமைப்பு பத்தி பார்க்கலாம். அடுத்து IBSA. இதோடைய உறுப்பினர்கள் பார்த்தோம்னா இந்தியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா. இது வளரும் நாடுகளிடையே வேளாண்மை, கல்வி, எரிசக்தி, வர்த்தகம், கலாச்சாரம் மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு செய்வது. அடுத்து BCIM. இதோட உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ், சீனா, இந்தியா, மியான்மர். இது இந்த 4 நாடுகளையும் இணைக்கும் வகையில் சாலை, ரயில் மற்றும் உட்கட்டமைப்புகளை உருவாக்கி பொருளாதார வழித்தடத்தை மேம்படுத்துவது. இது புக்ல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டா பிரிச்சஸ் சொல்லிட்டு தப்பா கொடுத்திருக்காங்க. அடுத்து MGC, மிகாங் கங்கா ஒத்துழைப்பு கூட்டமைப்பு. இதோடைய உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா இந்தியா மற்றும் 5 தென்கிழக்கு ஆசிய நாடுகள், அதாவது கம்போடியா, லாவோஸ், மியான்மர், தாய்லாந்து மற்றும் வியட்நாம். இது கங்கை நதிப்படுகை மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் பாயும் மிகாங் நதிப்படுகை பிராந்தியங்களுக்கு இடையே ஆன உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது. அடுத்து பிம்ஸ்டெக். இதோடைய உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ், இந்தியா, மியான்மர், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, பூட்டான் மற்றும் நேபாள். வங்காள விரிகுடாவை சுற்றியுள்ள 7 நாடுகளின் கூட்டமைப்பு இந்த பிம்ஸ்டெக். தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு, சர்வதேச வர்த்தகம் மற்றும் அந்நிய நேரடி முதலீடுகள் ஆகியவற்றை வலுப்படுத்துவது மற்றும் மேம்படுத்துவது இதோடைய நோக்கம். அடுத்து RCEP. இது ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப். இதுல உறுப்பினர்கள் நாடுகள் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, பெருனை, கம்போடியா, சீனா, இந்தோனேசியா, ஜப்பான், கொரியா, லாவோஸ், மலேசியா, மியான்மர், நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து மற்றும் வியட்நாம். புக்ல இது இந்தியாவும் உறுப்பினர் நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்தியா இதுல 2019 இருந்தே விலகிடுச்சு. உறுப்பு நாடுகளுக்கு இடையே பொருட்கள், சேவைகள், முதலீடுகளில் நன்மை பயக்கும் ஒரு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை உருவாக்குவது இதோடைய நோக்கம்.
அடுத்து EAS ஈஸ்ட் ஏஷியா சம்மிட். இதுல வந்து 10 ஏசியன் நாடுகள் மற்றும் இந்தியா, அமெரிக்கா, சீனா, ஜப்பான் உட்பட 8 நாடுகள் என மொத்தம் 18 நாடுகள் வந்து உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் அமைதி, நிலைத்தன்மையை உருவாக்குவது வந்து இதோடைய நோக்கம். அடுத்து GCC, அதாவது கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில், அதாவது வளைகுடா ஒத்துழைப்பு கூட்டமைப்பு. இதுல உறுப்பினர் நாடுகள் வந்து பஹ்ரைன், குவைத், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, UAE. இதுல வந்து இந்தியா உறுப்பினர் இல்ல, இருந்தாலும் இவங்க கூட நல்ல உறவுல இருக்கிறாங்க. இவங்க வந்து பொருளாதார, அரசியல், கலாச்சாரம், பொருளாதாரம் அடையாளங்களை கொண்ட வளைகுடா அரபு நாடுகளுக்கு இடையே ஒற்றுமை மற்றும் கூட்டுறவை ஏற்படுத்துவது இதோடைய நோக்கம். அடுத்து BBIN, பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள். அண்டை நாடுகளுக்கு இடையே சாலை போக்குவரத்து, நீர் மேலாண்மை, எரிசக்தி ஆற்றல் ஆகியவற்றை கூட்டுறவோடு கையாளுவது இதோடைய நோக்கம். அடுத்து SCO, ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். இந்தியா, கஜகஸ்தான், சீனா, கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் தான் இதோடைய உறுப்பினர் நாடுகள். பிராந்திய பாதுகாப்பு, எல்லை பிரச்சனைகளை தீர்த்தல், உளவுத்துறை தகவல்களை பகிர்ந்து கொள்ளுதல் மற்றும் பயங்கரவாதத்தை கூட்டாக எதிர்த்தல் ஆகியவற்றை நோக்கமாக இது வந்து கொண்டு செயல்படுகிறது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாம இந்தியா மற்றும் சர்வதேச உறவுகள் பத்தி ஒரே வீடியோல பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவுடைய PDF லிங்க் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.